ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். நீ நான் காதல் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் இந்த நாள் முடிகிற வரைக்குமே ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அபி கடைசி தடவையாவது ஒரு தடவை நமக்கு விஷ் பண்ணிட மாட்டாரா ராகவ் அப்படின்ற மாதிரி. ராகவ் அந்த சமயத்தில் வெறுக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்பவே மனசுடைஞ்சு போகிறாங்க. அபி இப்போ என்ன பண்ணுறாங்க, அவர் கொடுத்த கவரோட வீட்டுக்கு வரதை பார்த்து அஞ்சலி என்ன பண்ணுறாங்க, என்ன ராகவ் என்ன கையில் கவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எடுத்து பார்க்குறாங்க. ராகவ் கவர் இது காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. உள்ளே இருக்க கிஃப்ட்டை மட்டும் என்ன பண்ணுறாங்க, அஞ்சலி பார்த்துட்டு, ஓ அபிக்காக வாங்கிட்டு வந்தியா, சூப்பர் சூப்பர், அப்படியே என்ன கொடுக்காம வச்சிருக்க, கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாங்க, கொடுக்க சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த அபியெல்லாம் சந்தோஷம் தாழவே முடியல. பரவாயில்ல, நம்ம ராக்கி பை நமக்கு எதுவும் விஷ் பண்ண மாட்டாரோ கொடுக்க மாட்டாரோ தான் நினச்சா, பரவாயில்ல சர்ப்ரைஸாக கிஃப்ட்லாம் வாங்கி எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மனசுக்குள்ளே. பார்த்துட்டே இருக்க அபிக்கு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அக்கா சொல்கிறதுன்னு பெரியல இந்த அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணி கொடுக்குறாரு. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அபி அளவில்லா சந்தோஷத்தோடு இருக்காங்க. சரி அபி நீ படுத்துக்கோ, நானும் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கிளம்புறாங்க அஞ்சலி. ராகவ் என்ன பண்ணுறாரு, படுத்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கிஃப்ட்டை பிரிக்க போகிறாங்க அபி. பரவாயில்ல ராக்கி பாய், நீனு எனக்கு விஷ் பண்ண மாட்டியோன்னு நினச்சேன், ஆனால் நீ கிஃப்ட்டில் எனக்கு வாங்கி கொடுத்து அசைத்துட்டு போ அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பிரித்து பார்க்குறாங்க. அதில் முருகர் சிலை இருக்குது. இதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அபி. முருகர் சிலை தான் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க ராகவ் தூங்கிட்டாரா, ஓ தூங்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, முருகர் சிலை என்ன பண்ணுறாங்க, அங்கே எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறாங்க. பரவாயில்ல முருகா, எம்எல்ஏ நீ கொஞ்சம் இறங்க காட்டுறேன், நான் வேண்டதுக்கு எனக்கு பலனை கொடுத்துட்டேன். கடைசி நேரத்திலாவது எனக்கு இந்த கிஃப்ட்டை வாங்கி கொடுத்தாரு, எனக்கு அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பாக நான் வீட்டை விட்டு போக மாட்டேன் முருகா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. எப்படி முருகா, எனக்கு முருகர் சிலை தான் ரொம்ப பிடிக்கும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. பரவாயில்ல, நம்மளை பற்றிலாம் தெரிஞ்சு வச்சிருக்காள், அது வரை ரொம்ப சந்தோஷம் தான், இதனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இதுக்கப்புறமா நான் ரொம்ப நிம்மதியாக தூங்குவேன் முருகா அப்படின்ற மாதிரி போய் படுக்கிறாங்க. நாள் காலையில் அபி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. பரவாயில்ல, ராக்கி பாய் நமக்கு கிஃப்ட்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு, அதுவும் நமக்கு பிடிச்ச கிஃப்ட்டாக வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கிற தருணத்தில் இந்த அபி இது உனக்கு தான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அணு கொடுக்குறாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்கும்போது அதில் ஒரு முருகர் சிலை இருக்குது. இது நாம் பிரித்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. என்ன அபி யோசிக்கிற, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை இந்த முருகர் சிலை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுவா ஆஃபீஸ்க்கு போயிருந்தாங்கல்ல, அப்போ ஆகாஷ்க்கு அவங்க கஸ்டமர் யாரோ ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு பத்திரிக்கை வச்சுருக்காங்க, அந்த கிஃப்ட்டு தான் இது அப்படின்னு சொல்கிறது கேட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன சொல்கிறானோ, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் அபி இதில் என்ன போயிருக்கு, நான் உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உனக்கு முருகர் சிலைனா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் உனக்காக கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்ல, பரவாயில்ல அனு இது உங்ககிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவனுக்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து ரொம்பவே பயங்கர கோவத்தோட ரூம்குள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளே போன அபியால் கோவத்தை அடக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க, ராகவ் கிட்ட பயங்கரமாக கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி அவனால் மட்டும் இப்படி பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்க, இன்னொருத்தவங்க கொடுத்த கிஃப்ட்டை என்னோட பிறந்தநாள் பரிசாக என்கிட்ட கொடுத்தி, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே அதிர்ச்சியாகி பண்ணிக்கிற ராகவ், இப்படி உங்களால் இப்படிலாம் யோசிக்க முடியுது, உங்களால் மட்டும்தான் இப்படிலாம் யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அபி என்ன பண்ணுறாங்க, திரும்ப திரும்ப கேள்வி கேட்க, போதும் நிறுத்துறியா. ஆமாம், இப்போ நடந்துச்சு, அந்த கிஃப்ட் ஒன்றும் நான் உனக்காக வாங்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலையே, ஆஃபீஸில் ஒருத்தவங்க எடுத்துகிட்டு இன்விடேஷன் வைக்கும்போது கொடுத்தாங்க, நான் அந்த வீட்டில் எடுத்துகிட்டு வச்சேன். அப்போ அக்கா என்ன பண்ணாங்க, இது அபிக்கு வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டான்னு கேட்டாங்க. அக்கா கிட்டே என்னால் மறுக்க முடியல, கொடுக்குறது சொல்கிறதன் பேரில் நானும் கொடுத்தேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ராகவ் கேஷுவலாக பேசுறதை கேட்டு அபி ரொம்பவே கடுப்பாகி போகிறாங்க. ஓ என்னையா மனுஷன் நீ, உன்னால் மற்றவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க கூட முடியாதா, நேற்று என்னோட பிறந்தநாள் ஒரு விஷ் பண்ணியிருந்தியா நீனு, எவ்வளோ எதிர்பார்ப்புகளோடு இருந்தா, ஆனால் நீ எனக்கு ஒரு விஷ் கூட பண்ணலையே, ஒரு வாழ்த்து கூட சொல்லலையே அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, கேள்வி கேட்குறாங்க. நான் எதுக்காக உனக்கு விஷ் பண்ணோம், நான் விஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ எதுக்காக என்னை எதிர்பார்க்குற அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க, அப்பா நான் எதிர்பார்த்தது தப்பு தான், இப்போ என்னோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி கோச்சிக்கிட்டு வெளில போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் கிருஷ்ணா என்ன பண்ணுறாங்க, இதை பார்த்து அபி என்ன தனியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அபிகிட்ட பேச வர, வெளியில் வந்த ராகவ் என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணாவை பார்த்து பயங்கர கோவத்தோடு என்ன பண்ணுறாங்க, முறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அபியை சமாதானப்படுத்தி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த முறையில் தாங்கிக்கவே முடியல, என்ன இந்த ராகவ் அபியை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு ஆளாயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக்கி போகிறாங்க. இன்னொரு பக்கம் எதுக்காக என்ன உள்ளே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அபி சண்டை போடுறாங்க. திரும்ப என்ன இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, நான் என்ன பண்ண அப்படின்ற மாதிரி அபியை கேள்வி கேட்குறாங்க ராகவ் பார்த்து. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ராகவ் அபிகிட்ட திரும்ப கேள்வி கேட்குறாங்களா இல்லையா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முக்கிய வியூஸ். தேங்க்ஸ்.